வணக்கம் மக்களே. செங்கல்பட்டு டு கன்னியாகுமரி வீடியோ போட்டேன். பட் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் கம்மி தான். பரவாயில்ல, நம்ம எபிசோட்ஸ் 2 ஸ்டார்ட் பண்ணுவோம். கன்னியாகுமரி ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து பீச்சுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்ச நேரத்துலேயே பீச் ரீச் ஆகிட்டோம். செம்மையான ஒரு வியூ. அங்கேருந்து 2 நிமிஷம் திருவள்ளூருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அப்புறம் வியூ பாயிண்ட்டுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே மக்களோட மக்களாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போன்னு அப்படியே சூரியன் வர ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே என் லக்கை பார்த்தியான்னு தெரில, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் மேகம் வந்து மறைச்சிருச்சு. இது எனக்கு 3rd டைம் கன்னியாகுமரிக்கு. இப்போயும் நான் சன்ரைஸ் பார்த்தது இல்லை கன்னியாகுமரியில். சரி, நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். வந்ததுக்கு ஒரு வீடியோ எடுப்போன்னு எடுத்துட்டேன். அப்போ தான் சூரியன் லைட்டாக வந்து எட்டி பார்த்தாப்புல. சரி, பாய் பாய் சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பித்தேன். அப்புறம் அப்படியே போகிற வழியில் விவேகர் மண்டபத்துக்கு போகலான்னு என்ட்ரி போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே போய் பார்த்தா ஸ்பெஷல் டிக்கெட் 300 நார்மல் 100 கியூவை பார்த்தேன். அனுமார் வர மாதிரி போயிட்டே இருக்குந்தாப்புல. ஸோ அப்படியே அந்த பிளான் அங்கேயே ட்ராப். கொஞ்ச நேரம் அப்படியே உக்காந்துட்டு இருந்தேன். சட்டனா ஒரு வானவில்னா நீங்கள் நினைக்கிற வானவில் இல்லை, இந்த வானவில் தான் பார்த்தேன். செம்மையாக அழகாக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணேன். அப்புறம் அங்கேருந்து அப்படியே நடந்து போகும்போது டக்குன்னு பார்த்தா ஒரு வியூ டவர் புதுசாக கண்ணில் பட்டுச்சு. இது என்னடா பார்க்கலான்ட்டு ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு அங்கேருந்து ஏற ஆரம்பிச்சிட்டேன். அங்கே மேலே டாப்பில் போனால் தான் தெரியுது, செம்மையான பீச், காற்றுக்கு சூப்பரான வியூ. அங்கேருந்து ஃபுல் கன்னியாகுமரி தெரியாது, பாதி கன்னியாகுமரி இல்லை, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நல்லாவே தெரிஞ்சிச்சு. அப்படியே அங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படி வேடிக்கை பார்த்துருந்தேன். ஸோ நம்ம முன்னோர்கள் அங்கே வந்தவங்க எல்லாம் அவங்க பேரை கல்வெட்டில் எழுதி வச்சுருந்தாங்க. அதை கொஞ்சம் நேரம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். என்ன ராசின்னு தெரியல, என் பேரை யாரோ ஆல்ரெடி எழுதி வச்சுருந்தாங்க. நான் வருவேன் தெரிஞ்சு போல். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. அப்புறம் என்ன, அப்படியே பீச்சில் ஒரு வாக் போக ஆரம்பித்தேன். ஒரு நல்ல ஸ்பாட்டு கிடச்சிது. அப்படியே ஒரு 10 பிக் எடுத்தேன் இன்ஸ்டாவில் போட. அப்புறம் என்ன, அப்படியே ஒரு சாங்கை போட்டுட்டு திருப்பி பீச்சிலே படுத்து தூங்கிட்டேன். பாய் பாய் மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.